ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா மண்டே எடுத்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நேற்று சண்டே மாவு அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் எப்போயுமே மாவு அரைச்சி நெக்ஸ்ட் டே நம்ம இட்லி தான் ஊற்றுவோம். ஸோ காலையில் இன்றைக்கி வந்துட்டு இட்லி வச்சுட்டு தக்காளி தொக்கு வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுனால காலையிலேருந்து எல்லா வேலையுமே கொஞ்சம் பரபரன்னு ஓடிட்டு இருந்துச்சு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பி போகிறதுக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெகுலராக வீடியோஸ் போட முடியறதில்ல. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது போடுறேன். பாருங்கள் இட்லிஸ் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இட்லியோட தக்காளி தொக்கு வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அப்படியே லஞ்சுக்கு கொஞ்சமாக ஒயிட் ரைஸு ரசமெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதே வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்தோம். ஸோ மார்னிங் போயிட்டு தென் ஈவினிங் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முலாம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு, பசங்களுக்கும் குடித்தாச்சு. ஸோ ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது செஞ்சு தர சொல்லி பசங்க கேட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கீரை வடை தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். சிறுகீரை வாங்கி வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணி நம்ம சிறுகீரையை போட்டு பருப்பு வடை ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நல்லா டேஸ்டியாகவே வந்துச்சு. இதோட தனி விலாகும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த விலாக் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீரையே பிடிக்காதுன்னு ஏதாவது குழந்தைங்க சொல்கிறாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி வடை போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் எங்கள் அப்பா கோயம்புத்தூர்லேருந்து பூண்டு வாங்கி அனுப்பியிருந்தாங்க. அப்படியே சீம்பாலும் வந்திருந்தது. ஸோ அதையும் செஞ்சுட்டு ஈவினிங் வடை போட்டுட்டு டீ போட்டு குடிச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதோட இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸோ முடிச்சதுனால நைட்டு கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால நம்ம இன்றைக்கி நைட்டு வெறும் ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தோம். வேறு எதுவும் டிஃபன் எதுவும் செய்யலை. பாருங்கள் வடை எவ்வளோ கிறிஸ்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்நாக்ஸை யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை இருக்கிறதே தெரியாமல் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க. நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக கூட இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில் விலாகும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த பார்சல் நம்ம எல்லாம் பிரித்து பார்த்தாச்சு. பார்த்ததில் பார்த்திங்கன்னா பூண்டு இருந்தது. அது கூடயே பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பாப்பாக்காக ஒரு டாய்ஸ் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் செட் மாதிரி இருந்தது. ஸோ அதையும் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு அப்படியே பாப்பா விளையாடிட்டு இருந்தாங்க. நைட்டுக்கு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ரசம் இருந்தது. நேற்று வச்ச மட்டன் கிரேவி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.